கரூர் துயர சம்பவ வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழக அரசும் சிபிஐயும் பதிலளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் துயர சம்பவ வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழக அரசும் சிபிஐயும் பதிலளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நோட்டீஸ் வழங்கியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூரில் தாவேக தேர்தல் பரப்புரையின் போது 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் இந்த துயர சம்பவ வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழக அரசும் சிபிஐயும் பதிலளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இந்த நோட்டீஸை அனுப்பியுள்ளது. கரூர் துயர சம்பவ வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழக அரசும் சிபிஐயும் பதிலளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இந்த நோட்டீஸை அனுப்பியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது கரூர் வேலுச்சாமியாபுரத்துல நடந்த ஒரு பெருந்துயரம் அப்படின்னு சொல்ல போறாங்க. அந்த நெருக்கடியில சிக்கி 41 பேர் உயிரிழந்த ஒரு விவகாரத்தை சொல்லலாம். இதுல பல்வேறு சர்ச்சைகள் நிலவி வந்த நிலையில என்டிஏ கூட்டணி தரப்புல, அதாவது பாஜக தரப்பிலான என்டிஏ கூட்டணி தரப்புல 8 நபர்கள் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டு அதுங்க கடந்த 30ஆம் தேதி அந்த சம்பவ இடத்தை பார்வையிட்டு போனாங்க. பார்வையிட்டு போன நேரத்துல இன்னைக்கு அந்த குழுவோட தலைவரான அனுராக் சிங் தாக்கூர் தலைமையில அந்த குழு தான் பார்த்துட்டு போச்சு. அவங்க தற்போது முதல்வருக்கு ஒரு மெயில் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க, ஒரு அறிக்கை ஒன்று கேட்டிருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கரூர்ல நடைபெற்ற இந்த துயரமானது மிகவும் வருந்தத்தக்கதுன்னும், அந்த தாக்கத்திலேருந்து இன்னும் பொதுமக்கள் வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே அவங்க இல்லை அப்படின்னும் அவங்க குடும்பங்களை சந்திச்சப்போ தெரிஞ்சுக்கிட்டதாகவும், இந்த வலி மக்களோட இந்த வலி வேதனைகளுக்கு என்ன மாதிரி காரணங்களால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறவங்க மொத்தம் ஒரு 3 கேள்விகள் அனுப்பியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு முக்கிய காரணங்கள் என்ன, அதாவது முக்கிய காரணிகள் என்ன, அதே நேரத்துல இந்த மாதிரி நடந்துச்சு, அதாவது இந்த மாதிரி நடந்திருக்கு கரூர்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கூட்டமானது, அதாவது இந்த மாதிரி நெரிசல் நிகழ்ந்து ஏதாவது நடந்திருக்குதா அப்படின்னும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண, அதாவது கூட்டத்தை சரியா ஒருங்கிணைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னும், மாவட்டம் மற்றும் மாநகர தரப்புல, அதாவது சட்டம் ஒழுங்கு மற்றும் மாவட்ட நிர்வாகம் தரப்புல என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. 3ஆவது பாத்தீங்கன்னா, இது ஏற்பட்டதற்கான காரணம் என்ன, அதாவது இந்த காரணம் என்ன காரணத்துல நடந்தது, இந்த கூட்டத்துல சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்கிறவங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காரணம் என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில அதாவது அன்போர்சன் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படிம்பாங்க, எதிர்பாராத வகையில நடைபெற்ற இந்த இதுக்கு மூல காரணமா என்ன நடந்தது, அதாவது இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தாம விட்டது என்ன ஒழுங்குபடுத்தாம விட்டது ஏன் அப்படின்னு கேள்வி எழுக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இது குறித்த விவரங்களையும் இது குறித்த பதிவு தாக்கல்களையும் சரியா தங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது முதல்வருக்கு அவங்க இது கோரிக்கை விட்டு மனு அனுப்பியிருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெற்றதுக்கு என்னென்ன முகாந்திரங்கள் இருந்தது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன காரணங்களால் நடந்தது, கரூர்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜன நெருக்கடி காரணமா ஏதாவது நடந்திருக்குதா, இந்த மாவட்டம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை தரப்புல என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதுன்னு விரைந்து தங்களுக்கு பதில் அனுப்பும்படி தற்போது அவங்க அதை அவசரமா எடுத்து இதுக்கு உடனடியா பதில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல தற்போது இப்போ ஒரு மின்னஞ்சல் ஆனது அனுப்பப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த கடிதத்தை பாராளுமன்ற குழு, அதாவது என்டிஏ தரப்புல ஏற்கனவே 8 பேர் கொண்ட குழு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த குழுவில் உள்ளவங்க தரப்புல இதுக்கு மேல விசாரணைக்காக இந்த மாதிரி லெட்டர் அனுப்பப்பட்டிருக்கிறதா தற்போது குறிப்பிடப்பட்டிருக்குது. அதாவது அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஏற்கனவே இந்த வழக்கானது பாத்தீங்கன்னா தற்போது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில மனு விசாரிக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே அரசு தரப்புக்கு கடும் குற்றச்சாட்டுகளை ஏற்கனவே நீதிமன்றம் தெரிவிச்சிட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கூட்டம் நடைபெறுது அப்படின்னா அதுக்கு குடிநீர், கழிப்பறை போன்றவங்க முக்கியம் தானே. அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ற நீங்க ஏன் அதை நீங்க செஞ்சு கொடுக்கல அப்படின்னு கேள்விப்பட்டதோட இல்லாம
அரசு தரப்புல வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க போதிய அளவுக்கு வந்து அவங்க விஜய் வந்து வேணுங்கிற டயத்துக்கு வரல, நாங்க குறிப்பிட்ட டயத்துக்கு வராததால தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுல 40 பேர் 41 பேர் பலியானாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தரப்புல தெரிவிக்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது எந்த ஒரு கட்சிக்கு, அதாவது எந்த ஒரு கூட்டத்தையும், அதாவது தாவேக்கா நடத்தக்கூடிய கூட்டத்தை வந்து கட்சி கூட்டம் போல பார்க்காதீங்க. ஏன்னா கட்சி கூட்டங்களுக்கு அந்த உறுப்பினர்கள் மட்டுமே தான் வருவாங்க. ஆனா விஜய்ங்கிறது ஒரு நடிகர், அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வரக்கூடிய நிலையில இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படலாம்னு ஏன் நீங்க முதல்ல கருத்துல எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அதற்கு உண்டான ஆதாரங்களை காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே பாஜக தரப்புல ஒரு அறிக்கை ஒன்றாக பாஜக தரப்புல ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கரூர் மற்றும் நாமக்கல்ல நடைபெற்ற அந்த கூட்டத்தப்போ பாதுகாப்பு பணியில எவ்வளவு பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டப்போ, மாவட்ட நிர்வாக தரப்புல 500 பேர், தமிழக அரசு தரப்புல 500 பேர் பாதுகாப்புக்கு வந்து நியமிக்கப்பட்டிருந்ததா கூறப்பட்டிருந்தது சொன்னாங்க. அவங்க திரும்ப பதில் கேட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாமக்கல் கரூர்ல சேர்த்து 500 பேர் போட்டிருந்தாங்களா, அல்லது நான் கரூர்ல மட்டும் 500 பேர் போட்டிருந்தீங்களா, அல்லது ஏஆர்லையா, அதாவது ஆயுதப்படை சம்பந்தமா உள்ளவங்களை வச்சு போட்டிருந்தீங்களா, அல்லது யார் தலைமையில இந்த குழு, அதாவது இந்த பாதுகாப்பானது நடைபெற்றது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அரசுக்கு கடுமையான கேள்விகளை வந்து கோர்ட்டு முன் வச்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தற்போது அந்த 8 நபர் கொண்ட குழு வந்து தங்களோட அறிக்கையும் வந்து உடனடியா அதாவது இந்த விவகாரங்களுக்கு என்னென்ன காரணங்கள், என்னென்ன முகாந்திரங்கள் இருக்குது, இது மாதிரி நடந்திருக்குதா, இதுக்கு அடுத்த கிழமை என்ன செய்ய போறீங்க, இதுல சம்பந்தப்பட்டவங்க யாராவது கருத்துகள் எடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமா இவங்களும் அறிக்கை அனுப்பி இருக்கிறது அரசியல் வட்டாரங்கள்ல கடும் பேசு பொருளா இருக்குது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் துயர சம்பவத்தை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளது. தமிழக அரசும் சிபிஐயும் பதிலளிக்க வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரப்பட்டிருந்த மனுவில் தாவேக தலைவர் விஜய் மற்றும் அரசு தரப்பு 2 வாரங்களில் பதில் அளிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்தை அரசியல் மேடை ஆக்க வேண்டாம் என்று மனுதாரர்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கண்டனத்தையும் தெரிவித்துள்ளது.